அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். நான் இருக்கிற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டங்க. இந்த தேனி மாவட்டம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப ஒரு அழகான ஊருங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக கரும்பு சாகுபடி பண்ணுறாங்க. ஸோ இந்த கரும்பு சாகுபடி பண்ணுறது மூலமாக இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குங்க. இந்த கரும்பு சாகுபடி பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய கரும்பு ஃபேக்ட்ரிகளுக்கு அவங்க அந்த கரும்புகளை கொடுக்காம இங்கே அவங்களே ஆலை அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த கரும்புகளை எடுத்து கரும்பு நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இந்த கரும்பை வச்சு இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த நாட்டு கருப்பட்டியும் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி கரும்பு நாட்டு சர்க்கரை செய்யறாங்க, கரும்பு கருப்பட்டி எப்படி செய்யறாங்க அப்படின்றத நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி கூட இருக்க பெல் பண்ண அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுடன் வந்து சேரும். நான் மனோ விக்ரம். வாங்க போலாம். இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போடிக்கும் தேனிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நிறைய தோட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கரும்பு ஆலையில கரும்பு கருப்பட்டியும் கரும்பு நாட்டு சர்க்கரையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வேலை பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருது. கரும்பு வெட்டுற தொழிலாளர்கள் 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்து கரும்புகளை கரெக்டாக வெட்டி அந்த வெட்டின கரும்புகளை கட்டுகளாக கட்டி இங்கே இருக்கக்கூடிய கரும்பு ஆலைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இவர் தான் அப்பச்சி. ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி. இந்த கரும்பு ஆலைக்கு இவர் தான் பொறுப்பானவர். ஸோ இவர் தான் இந்த வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இந்த விஷயங்களை பத்தி கேட்கும்போது இவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாருங்க. உங்க பேருண்ணா? அப்பச்சி. நல்ல பேருண்ணா. சரிண்ணா, எந்த ஊர்னா நீங்க? உடுமலைப்பேட்டை. இந்த தேனி மாவட்டத்துல ஃபுல்லாவே நிறைய பேர் உடுமலைப்பேட்டையில இருந்து வந்துதான் அங்க இருந்து வந்துதான் தொழில் செய்யறாங்கண்ணா. அது காரணம் என்னன்னா? காரணம் இதுதான் எங்களுக்கு பழக்கம். இதான் உங்க தொழிலே? இந்த தொழில நல்லா நுணுக்கமா பண்றவங்க அங்க இருக்கீங்க. இங்க வந்துடுறோம். இங்க வந்து வருஷக்கணக்காயிப்போச்சு. வருஷக்கணக்காயிப்போச்சு. இது எங்க அப்பா காலத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிண்ணா. அப்படியே தொடர்ந்து மாறி அப்படியே நாங்க மாறி அப்பா பண்ணது அதுக்கு அப்பாவுக்கு அடுத்து நீங்க பண்ணது. எப்படிண்ணா நீங்க கத்துக்கிட்டீங்க? அதுங்க அப்பா கத்துதுங்க. எங்க அண்ணனுக்கு பத்தி எனக்கு பத்தி இன்னும் அடுத்தது மகன். ஓகே. வருஷம். சரிண்ணா, நீங்க குடும்பத்தோட இங்க வந்துருவீங்களா? குடும்பத்தோட இருக்கிறோம். குடும்பத்தோட வந்து இருப்பீங்க. ஓகேண்ணா. எல்லாரும் சேர்ந்து வேலையை செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு திரும்ப அடுத்த ஆலைக்கு போயிருவீங்க. வேற கரும்பு பார்த்து போய்க்கிறோம். அங்க போய்க்கிறவீங்க. சரிண்ணா, உங்களுக்கு எவ்வளோ நான் சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு? இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எங்களுக்கு மொத்த ரேட்டு நான் பேசிக்கிறேன். மொத்த ரேட்டு பேசி ஒரு தோராயமா சொல்லணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 400-450 ரூபா ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஒரு சட்டி ஓட்டணும்னா எவ்வளோண்ணா ஆகும்? இது வந்து இப்போ இது வந்து 600 ரூபா வருதுங்க. சரிண்ணா. 3 கொப்பரை 600 ரூபா. இது வந்து 5 கொப்பரை எடுக்கணும். 5 கொப்பரை எடுத்தா 15 கொப்பரை. 15. இந்த சட்டில 5 தடவை காய்ச்சி எடுத்தீங்கன்னா ஓகே. அப்படின்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா 600 ரூபா வாங்கல சம்பளம் கிடைக்கும். இவங்களோட பேரு தான் ராணி. ராணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரும்பு கட்டுகள் வரும். அந்த கட்டுகள்ல இருக்கக்கூடிய கரும்புகளை எல்லாத்தையும் எடுத்து இந்த மோட்டார் மிஷின்குள்ள அரவைக்காக உள்ள தள்ளுறாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கரும்புகளை நல்லா அரைச்சு ஜூஸை மட்டும் நல்லா புழிஞ்சிட்டு சக்கைகளை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குதுங்க. நல்லா அரைப்பட்டு வர இந்த கரும்பு ஜூஸ் வரும்பொழுது கொஞ்சம் கசடுகளா தான் வருது. அதை வடிகட்டி மூலமா நல்லா வடிச்சு ரொம்ப சுத்தம் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கரும்புகளை பார்க்கும் பொழுது எனக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால அங்க இருக்கவங்க கிட்ட இந்த கரும்பு ஜூஸை கேட்டேன். அவங்களும் எனக்கு ரொம்ப சுத்தமான ஒரு கரும்பு ஜூஸை கொடுத்தாங்க.
இது பார்த்தீங்கன்னா அந்த கரும்புலேருந்து எடுத்த சாறு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது அந்த கடை வீதிகளில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு கடையில் இந்த மாதிரிலாம் நிறைய இது மாதிரி விற்கிறாங்க. இது குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை குடிச்சு பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத. ரொம்ப இனிப்பாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கரும்போட சக்கைகள் எல்லாத்தையுமே இந்த மிஷின் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குங்க. இந்த தள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சக்கைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. அதை நான் தான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சக்கைகளை எல்லாத்தையுமே கொண்டு போய் நல்லா காய வைக்கிறாங்க. நல்லா காய வச்சு அந்த காய வச்ச சக்கை எல்லாத்தையுமே இந்த கரும்பு பாகு ஏற்றுறதுக்கு அதுக்கு எரி ஊட்டியாக இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வெளியிலேருந்து எந்த ஒரு விறகுகளும் வாங்குறதில்ல. இது மூலமாகவே இந்த எரிபொருளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரும்புகள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த கரும்பு ஜூஸுகள் எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி சுத்தப்படுத்தி இந்த குழாய் மூலமா இங்க இருந்து கரும்பு பாகு பண்ற இடத்துக்கு குழாய் மூலமாவே எடுத்து போய் அங்க இருக்க ஒரு ட்ரம்ல நல்லா நெப்பி வைக்கிறாங்க. அவங்க தேவைப்படும் பொழுது இதை எடுத்து வெளியில விடுறாங்க. மிகப்பெரிய சட்டியில பாயில் பண்றதுக்காக இதை பண்றாங்க. கரும்பு சாறுகளை எல்லாத்தையுமே பாயில் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த கரும்பு சாறுகளை அந்த டேங்க்ல இருந்து வெளியே எடுத்து விடுறாங்க. இந்த கரும்பு பாகுகளை எரிக்கிறதுக்காக எரிவூட்டிகளை நம்மளோட அப்பச்சி அங்க இருந்து எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காரு. இப்போ கரும்பு ஜூஸை நல்லா பாயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எரிவூட்டிகளை நல்லா உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ணுறாங்க. அது ஒரு பதத்துக்கு வரையும் அது நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்னன்னா கலர் கொடுக்குமா? சோடியம் ஹைட்ரோசல்பைடு இது போடுறதுனால கலர் கொடுக்குது. இது சோடாப்பு. இந்த கருப்பட்டிக்கு கலர் கொடுக்கறதுக்காக இது போடுறாங்க. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரோசல்பைடு. ஸோ இது போட்டோடனே அது நல்லா எல்லோ கலராக மாறிடுங்க. அப்போ இந்த சோடாப்பை போட போட இதில் இருக்க அந்த கசடெல்லாம் வந்துருமா? எடுக்கணும். கரும்பு ஜூஸை நல்லா பாயில் பண்ணி அதை ஒரு பதத்துக்கு கொண்டு வராங்க. பதத்துக்கு கொண்டு வந்த இந்த கரும்பு ஜூஸை இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. இந்த இடத்துல தான் அந்த கரும்பு கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரையும் செய்யறாங்க.
இது எதுக்குமா? நல்லா சூடா இருக்கக்கூடிய இந்த கரும்பு பாகை கொஞ்சம் கொஞ்சமா பரசி விட்டு அதை நல்லா கூல் பண்றாங்க. அது ஒரு பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதை கூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மூதாட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க. இந்த வேலையை செய்யும் பொழுது நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க தாங்க அப்புச்சியோட வேலை ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த கலவைகளை எல்லாத்தையுமே நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரே பக்கமா இந்த கலவைகளை மாத்துறாருங்க. அப்புச்சியோட மனைவியும் அவருக்கு ஒரு நல்ல உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பாட்டி அந்த வெல்லங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது தண்ணியா எண்ணெயாண்ணா? தண்ணி தான். ரொம்ப சூடா இருக்கும்ண்ணா. கை தாங்காது, கொதிக்கும். ஒரு இடம் அள்ளி பார்க்கவா? அக்கா என்ன மாட்டி விட பாக்குறாங்க. தொட்டு பார்க்கலாம்ண்ணா. ஆமாண்ணா, பயங்கர ஹீட்டுண்ணா. இந்த மாதிரி ஹாட்டாக இருக்கும் போதேவும் ஒரு பதத்தில் வரும்போது இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறது தான் நல்ல ஹார்ட் ஆகிடுது. நீங்கள் பாருங்கள், இது நல்லா இப்போ தான் பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹார்ட் ஆகிடுது. பாருங்கள், இது இந்த மாதிரி ஹார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் இது விற்பனைக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சர்க்கரை. இதை நாட்டு சர்க்கரைன்னு கூட சொல்லுவாங்க. இது கரும்பு நாட்டு சர்க்கரை. இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மண்டவளம், ஜாங்கிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு விதமாக செய்கிறாங்க, இது ஒரு விதமாக செய்கிறாங்க. வரைக்கும் நீங்கள் கரும்பு கருப்பட்டி எப்படி செய்கிறது அப்படின்ற பார்த்தீங்க. இப்போ கரும்பு நாட்டு சர்க்கரை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். இதுக்கும் அதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மிஷினில் கொடுக்கும் பொழுது அந்த கரும்பு பாகு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தூளாக மாற்றிடுதுங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூட்டையில் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. இந்த மூட்டை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு இருக்குது. 30 கிலோவுக்கு இங்கே பேக் பண்ணி வச்சிடுறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். எப்படி இந்த கரும்பு நாட்டு சர்க்கரையும் கரும்பு கருப்பட்டியும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத என்னோட வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம்.